சொத்துக்குப் பின்னான பயணம் பகுதி 1. சாமிநாதன் ஒரு சிறிய ஊரின் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர். நிதிநிலை சரியாக இல்லாததால் மிகவும் எளிய வாழ்க்கையை நடத்தி வந்தார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஆசை. ஒரு நாள் தன் வாழ்நாள் முழுவதும் தன் குடும்பத்திற்கு ஒரு சொத்தினை வாங்க வேண்டும். ஒரு நாள் சாமிநாதனுக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில், உங்கள் மரபு சொத்து சென்னையின் புறநகர் பகுதியில் உள்ளது, அதை தேடிக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அவர் முதலில் அதனை நம்பவில்லை. ஆனால் கடிதத்தின் கீழே ஒரு சட்ட அவகாசம் இருப்பதைக் கண்டு அவர் அதை கண்டு கொள்ள முடிவு செய்தார். முக்கிய பாத்திரங்கள். சாமிநாதன், கதையின் நாயகன், தனது குடும்பத்திற்காக போராடுபவர். கோமதி, சாமிநாதனின் மனைவி, நடைமுறையை நம்பும் ஒரு நல்ல மனசுடையவர். அன்பழகன், சாமிநாதனின் நண்பர், வழிகாட்டியாக செயல்படுபவர். சொத்து பற்றிய விவரங்களை தேட சாமிநாதன் தனது மனைவியுடன் சென்னைக்கு பயணித்தார். அவர் சென்ற வீடு மிகப் பழமையானது. அந்த வீட்டின் பழக்க வழக்கங்கள் மற்றும் அதன் சுற்றுப்புறம் அவர்களுக்கு புதிராக இருந்தது. வீட்டின் கதவை திறக்க முயன்றபோது, இங்கு யாரும் வரக்கூடாது என்ற ஒரு பெரிய குரல் கேட்டது. அதன் பின்னர் சாமிநாதனும் கோமதியும் வீடின் உள்ளே நுழைந்தனர். ஆனால் அதில் காற்றின் இடையில் ஒரு ஜாடைகள் தெரிந்தது. அங்கிருந்த பழைய சுவரில் ஒரு பெயர் எழுதியிருந்தது. சுந்தரமூர்த்தி, 1924. இது யார்? இந்த சொத்து உண்மையிலேயே அவருடையதா? அவர் சொத்துக்காக தொடங்கிய பயணம் அவரை இன்னும் ஆழமான மர்மங்களுக்குள் இழுத்துச் செல்லும். அடுத்த பகுதியில், சுந்தரமூர்த்தி யார்? வீட்டு சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மர்மம் என்ன? சாமிநாதனின் சொத்து உண்மையா அல்லது ஒரு சதி? சொத்துக்கு பின்னான பயணம் தொடரும்.